இன்னைக்கு பிப்ரவரி 22 இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திமுகவோட மாநாடு நடக்குதுங்க. அதுக்காக திமுகவோட கொடிக்கம்பம் எல்லா பக்கம் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க எப்படி இந்த திமுக ஆட்சி போட்டிருக்காங்கன்னு நீங்க பாருங்களேன். எல்லா ரோட்லயும் இவங்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பல சாலைகள்ல இந்த மாதிரி தான் நாசக்கேடு பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய லொகேஷன் எங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரோட்ல தான் நீங்க பார்க்கக்கூடிய லொகேஷன். நீங்க ரெண்டு பக்கமும் பாருங்க, எல்லா பக்கமும் திமுகவோட கொடி, ரோட்ல ட்ரில்லிங் மிஷினை ஓட்ட போட்டிருக்காங்க. ஏன்னா ரோடு வந்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை இவங்க தனியார் பங்கன் நடத்துவதற்காக டேமேஜ் பண்றது சட்டப்படி குற்றம். இப்படி சட்டத்தை மீறி தான் இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் வராரு, உதயநிதி வராரு, அதனாலதான் நாங்க ஓட்ட போட்டோம், 10 ரூபா பாலாஜி காசு கொடுத்தாரு, அதனாலதான் நாங்க ஓட்ட போட்டோம்னு இங்க இருக்கக்கூடிய திமுக காரணங்க சொல்லுவானுங்க. ஆனா இது தப்பு. ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடரணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. 2026ல எல்லாரும் பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கிறேன்.